அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா மஅஷர ஷபாப், வாலிபர்களே. யாருடைய அழைப்புங்க? யாருடைய அழைப்பு? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அழைப்பு. அவங்களும் வாலிபர்கள் தான், அவங்களும் வாலிபர் தான். அழைக்கிறாங்க, யா மஅஷர ஷபாப், வாலிபர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் முக்கியமான விஷயத்தை சொல்ல போறாங்க. மன் இஸ்ததஅ மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ், யார் உங்களிலே வயதை அடைந்து விடுகிறார்களோ நீங்கள் திருமணம் செய்யுங்கள். என்ன சொல்றாங்க? யார் உங்களிலே வயதை அடைகிறீர்களோ நீங்கள் விரும்பினால் திருமணம் செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. நீங்கள் விரும்பினால் திருமணம் செய்யுங்கள் சொல்லல. ஃபல்யதஸவ்வஜ், திருமணம் நீங்கள் முடியுங்கள். யாருடைய கட்டளை? சரி, அடுத்து நம்முடைய பெற்றோர்களுக்கு, நம்முடைய தாய்மார்களுக்கு கேள்வி. பிள்ளை எத்தனை வயசு போறான்? ஒரு ஆண் எத்தனை வயசுல ஒரு வயதை அடைவான்? எத்தனை வயசுல? 30 வயசுலயா? 28 வயசுலயா? 25 வயசுலயா? 23 வயசுலயா? எத்தனை வயசுல தான்? ஒரு 18 இல்ல 19, 18 வயசு எல்லாத்தையும் சிந்திக்கக்கூடிய பருவம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கல்ல, திருமணம் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி, திருமணம் ஏன் செய்து கொடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் காரணம் சொல்லுகிறார்கள். அப்படி வாலிப பருவத்திலே நீங்கள் திருமணம் செய்தால்தான் அதுதான் உங்களுடைய பார்வையை தாழ்த்தும், அதுதான் உங்களுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாக்கும். இந்த இரண்டை நோக்கியும் ஷைத்தான் அவர்களை இழுத்துச் சென்று கொண்டிருப்பான். அதற்கு முன்னாக ஒரு தடையாக நீங்கள் அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுங்கள். அல்லது வாலிபர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்கள் திருமணம் செய்யுங்கள். அந்த பார்வையை பாதுகாக்கும். இன்னைக்கு எப்படி உள்ள காலேஜ் முடிச்சாச்சா, கல்யாண பேச்சு எடுத்தா, என்ன வயசாகி உனக்கு இந்த வயசுல கல்யாணம், வேலைக்கு போகல, சம்பாதிக்கல, போய் வேலைக்கு போ, சம்பாதிச்சாச்சு. 22 வயசு 23 வயசு வரைக்கும் சம்பாதிச்சாச்சு, கல்யாணம் முடிச்சு கொடுங்க. ஏன் உனக்கு தங்கச்சி இருக்கா, உனக்கு அண்ணன் இருக்கா, அவளுக்கு அக்கா இருக்கிறா, அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம். சரி, 25 வயசு வரைக்கும் தங்கச்சி கல்யாணம் பண்றதுக்காக சம்பாதிச்சாச்சு. அதுக்கப்புறம் 26 வயசு 27 வயசு இப்பவுமே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா இங்க நமக்கு செலவழிக்க மாட்டானே, நமக்கு வீடு கொடுக்க மாட்டானே, இன்னும் வீடு கட்டலையே, மொட்டை மாடி கட்டலையே, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டலையே, தாமதப்படுத்து 28 வயசுல கல்யாணம். இங்கே எந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிமிர்ந்து போக முடியுதா? சரிங்க, குனிஞ்சு போக முடியுதா? எங்க மானத்தை பார்த்தாலும் போக முடியுதா? எங்க பார்த்தாலும் அனாச்சாரங்கள், அசிங்கங்கள், விபச்சாரத்தின் அழைப்புகள், தங்களுடைய மானத்தை பங்கப்படுத்தக்கூடிய அம்சங்கள். எது பாதுகாக்கும்? ஈமான் பாதுகாக்கும். அதுக்கு மேல ஈமானோட திருமணம் பாதுகாக்கும். அதற்கு காரணமாக திருமணமாகாத என் அன்பு வாலிபர்களே, நீங்கள் உங்களுடைய திருமணத்தை நீங்கள் விரைவுபடுத்துங்கள். திருமணத்தை விரைவுபடுத்துங்கள். எவ்வளவு சீக்கிரமா படிச்சு முடிக்கணும் சொல்றாங்களா? படிச்சு முடிக்கும் போதே உங்க அப்பா கல்யாணம் கொடுக்கிற அளவுக்கு ரொம்ப நல்லவரா, ரொம்ப சிறந்தவரா, மார்க்கத்தை நல்லா புரிஞ்சவரா இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், படிச்சு கொடுத்து உங்களுக்கும் செலவழிக்கட்டும், உங்க மனைவிக்கும் செலவழிக்கட்டும். படிக்கிற காலேஜிலேயே 2 பேரும் ஒய்ஃபு கணவனா நீங்க காலேஜுக்கு போய் படிச்சுட்டு வாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அது முடியலையா? சம்பாதிச்சதுக்கு பிறகுதான் கல்யாணங்கிறாங்களா? சம்பாதிக்க ஆரம்பிச்ச முதல் மாசத்திலேயே புடிச்சு விடாதீங்க, கல்யாணத்தை முடிக்கிற வரைக்கும். இன்ஷா அல்லாஹ். நீங்க வேணாமா? கல்யாணம் வேணாமா? சத்தமே இல்லையே. இன்ஷா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற தீர்வு உங்களுடைய பார்வையை அதை தாழ்த்தும், உங்களுடைய கற்பை பாதுகாக்கும். திருமணம் செய்யுங்கள். ஃபல்யதஸவ்வஜ், அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை. திருமணம் செய்யுங்கள். நீங்கள் لا إله إلا الله، لا إله إلا الله، لا إله إلا الله، ما لنا رب سواه.